உங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் உங்களுடைய அப்ளைன் இருக்காங்க இல்லையா, எந்தெந்த வகையான அப்ளைன்ஸ் இருக்காங்க, அவங்களில் யாரெல்லாம் ரியலாகவே குவாலிட்டியான ஒரு அப்ளைன் அப்படின்றத கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட இருந்து நம்ம வந்துட்டு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய பிஸ்னஸை க்ரோத் பண்ணலாம். பார்க்கலாமா டியர் லீடர்ஸ்? ஓகே, நம்பர் 1 என்ன அப்படின்னா, இதில் 4 வகையான அப்ளைன்ஸ் நமக்கு இருக்காங்க. நம்பர் 1 டைரக்ட் அப்ளைன்ஸ். உங்களை இந்த பிஸ்னஸுக்கு கூட்டிகிட்டு வந்த அப்ளைன்ஸ் டைரக்ட் அப்ளைன்ஸ். இதே வேறு ஒரு டீமில் உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்த சீனியர்ஸாக இருப்பாங்க இல்லையா, அவங்க கிராஸ் அப்ளைன் அல்லது கிராஸ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்துட்டு உங்கள் டீமில் இருக்க மாட்டாங்க, உங்கள் பிஸ்னஸ்க்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இருக்காது, பட் இவங்களை கிராஸ் அப்ளைன் சொல்லுவாங்க. தேர்டு வந்து ஜூனியர் அப்ளைன்ஸ். உங்களுடைய டீம்லேயே உங்கள் அப்ளைனுக்கு டைரக்ட் அப்ளைனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஜூனியர் லெவல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆட்கள். ஓகே, அவங்க வந்துட்டு ஜூனியர் அப்ளைன்ஸ். அடுத்து 4வது சீனியர் அப்ளைன்ஸ். 4வதாக இருக்கக்கூடிய இந்த சீனியர் அப்ளைன்ஸ் ரொம்ப டாப் லெவல் பெரிய பெரிய லீடர்ஸாக இருப்பாங்க. இந்த 4 வெரைட்டியில் ஓகே, உங்களுடைய பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறதுக்கான ஒரு குவாலிட்டி அது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 குவாலிட்டிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளைன்ஸ்க்கு வந்துட்டு இருக்கணும். அவங்கள மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து கற்றுக்க முடியும். நம்பர் 1 உண்மையாக இருக்கிறது பிஸ்னஸில். ஓகே, உங்களோட பிஸ்னஸில் ரொம்ப ட்ரூத்தாக ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. செகண்ட் வந்து ஹானஸ்ட்டாக நேர்மையாக வந்துட்டு அந்த தொழிலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொழிலுக்கும் சரி அவங்களுக்கும் சரி நேர்மையாக இருப்பாங்க. தேர்டு வந்து பொறுப்பாக இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு விஷயம்னாலும் பொறுப்பெடுத்து முன்னாடி வந்து நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கணும். அண்ட் 4வது வேறு லெவலில் சின்சியராக வந்துட்டு சின்சியாரிட்டியாக வந்துட்டு இருப்பாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுல அந்த டெடிகேஷன் ஆகட்டும், அந்த சின்சியாரிட்டி அப்படின்றது வந்துட்டு கடின உழைப்பு அப்படின்றது அவங்ககிட்ட இருக்கும். அண்ட் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, லேர்னிங் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கற்றுக்கக்கூடியதில் நம்பர் 1 எங்கே வேணாலும் முன்னாடி நிற்பாங்க, எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும். அண்ட் இது ஒரு மெயின் குவாலிட்டி. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் மைண்ட் செட்டுங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கிராஸ் லைனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஹெல்ப் பண்ணுற மென்டாலிட்டி இருக்கக்கூடிய ஒருத்தவங்களில் உங்களுடைய சீனியர்ஸ் உங்களுடைய அப்ளைன்ஸ் கிட்ட நிறைய நீங்கள் கற்றுக்கலாம். இந்த குவாலிட்டிஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்கள தேடி போய் பழகி அவங்ககிட்ட நிறைய லேர்ன் பண்ணி உங்கள் பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெபிலிட்டியை உருவாக்கி வேறு லெவலில் கலக்குங்க டியர் லீடர்ஸ். தேங்க்யூ.